அடிக்கும் என்பதுதான் விவேக சிந்தாமணி. இருந்தாலும் குறிஞ்சி நிலம் குரல் முல்லை கடவுள் ஆக குமர கடவுள் முருகன் குடிகொண்டிருக்கின்றார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவருக்கு மேவ வாராதே வினை என்று அருணகிரியாருடைய வாக்கு. இருந்தாலும் அடுத்த நிலமும் முல்லை நிலம், அதற்கு கடவுள் எல்லாம் அல்ல திருமால் எம்பெருமான். எம் பாட்டன் மகாவிஷ்ணு பெருமாளும் அல்ல பெருமாள், அவர்தம் திருநாளும் அல்ல திருநாள். அவர்தம் திருநாளை பெருமாள் இருந்த இடத்தில் இராமை நாள் பருந்தெடுத்து போகவே பார் என்று பாடினாரே. காலமேகம், அந்த காலமேகத்தில் பாட்டிருக்க கண்ணன் ஆயர் குலத்தில் பிறந்து இந்த குலத்திற்கென்று ஒரு பெருமையை ஏற்படுத்திய அந்த மன்னனை, அந்த கண்ணனை நினைப்போம் என்ற வகையில் எங்கிருந்தோ வந்தா எங்கிருந்தோ வந்தார் இடைச்சாரினான், எங்கிருந்தோ வந்தார் இடைச்சாரினான். இவனை யாந்தரவே உலகம் செய்து விட்டே எங்கிருந்தோ சொன்னபடி கேட்பான், துணிமணிகள் காத்திடுவான். சொன்னபடி கேட்பான், துணிமணிகள் காத்திடுவான். சின்ன குழந்தைக்கு சிங்கார பாட்டு செய்வான். கண்ணை இமையிரண்டும் காப்பதுவோ என் குடும்பம். கண்ணை இமையிரண்டும் காப்பதுவோ என் குடும்பம். கண்ணமுற காக்கின்றான் வாய்முகத்தல் கண்டறியே. கண்ணன் எங்கிருந்தோ வந்தார் இடைச்சாரினான், இவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். பற்று மிகுந்து வர பார்க்கின்றான், பற்று மிகுந்து வர பார்க்கின்றான். நண்பனாய் ஆசிரியனுமாய் அன்பிலே கண்ணன் கண்ணன் எங்கிருந்தோ வந்தார் இவனை நாட்டிலே இருந்தவன் செய்து நன்றி நன்றி. இப்படி சிறப்பான அந்த இடத்தின் சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அத்தனை விஷயங்கள் இருக்கிறது. ஒரு நேரத்துல இந்த உடம்பு என்ன பாடுபடும் என்பதற்கு சித்தர்கள் எல்லாம் நமக்காக அவ்வளவு விஷயங்களை நமக்காக சொல்லி வைத்திருக்காங்க. தேட கிடைக்கிற மருந்து தெருவில் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. தேட கிடைக்கிற மருந்து தெருவில் கிடைக்குது. தேடி போன மருந்து தெருவில் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம். அது மாதிரி அவ்வளவு இருக்கு இந்த நாட்டுல. அவ்வளவு இருக்கு. சித்த மருத்துவத்தில இருந்து, இலக்கியங்கள்ல இருந்து, இதிகாசத்தில இருந்து, புராணங்கள்ல இருந்து, நடைமுறையில இருந்து அவ்வளவு கதைகள் இருக்கு. ஆனாலும் படிக்கத்தான் ஆள் இல்லை. ஆனாலும் அதையும் தேடி ஒரு சிலர் படிக்கும் போது மனதுக்கு மகிழ்ச்சி. அந்த மற்றற்ற மகிழ்ச்சியோடு இந்த இடத்தின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக எண்ணிக்கொண்டே இருக்கலாம். இருந்தாலும் ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? வாத்தியாருக்கு நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமா போச்சு. என்ன அப்படி? அந்த காலத்துல எல்லாம் படிக்கும் போது ஒரு பயம் இருந்துச்சு. வாத்தியார் உட்கார்ந்து இருப்பாரு, மாணவர்கள் நின்றுக்கிட்டு படிச்ச காலம் ஒரு காலம். அப்புறம் வாத்தியார் கொஞ்ச நேரம் உட்காருவாரு, நிற்பாரு, மாணவர்கள் உட்கார்ந்து படிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்பவெல்லாம் அப்படி இல்ல நிலைமை. அப்புறம் வாத்தியாரு நின்னுகிட்டே ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பயல உட்கார்ந்து படிப்பாங்க, படுத்துக்கிட்டு படிப்பாங்க, ஆடிக்கிட்டு படிக்கலாம். அந்த அளவுக்கு வந்துருச்சு. ஆட்டம் போடுறாங்க மாணவ வகுப்பறையில.
பாத்திருக்கீங்களா நீங்க? ஆமா, நிறைய. காரைக்குடி சங்கராபுரம் ஊராட்சியில ஒரு மாணவர் ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். மாணவர்கள் பின்புறமா திரும்பி குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு 4 பேர். அது வலைதளங்கள்ல வந்து பெரிய வைரல் ஆகி போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்குள்ள ஒற்றுமை கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டதனுடைய விளைவு மாணவர்கள் இந்த நாட்டுல செம்மையா இருக்காளான்னு பாருங்க. ஒரு வாத்தியாரு படிச்சுட்டு வேலை இல்லாம இருந்திருக்கிறாரு. சரி, ரொம்ப வருத்தப்பட்டு அந்த வீட்டம்மா பேசியிருக்கிறா, கட்டிக்கிட்ட மனைவி எவ்வளவுதான் பொறுத்து போவா, என்னையா வாத்தியாருக்கு படிச்சா ஒத்த ரூபாய்க்கு புண்ணியம் இல்லாம வீட்டுல இருக்கிற, ஏதாவது வேலை பார்க்கப்படாதா, இந்த வேலை இல்லைன்னா வேற வேலைக்கு போக கூடாதான் கோவிச்சுக்கிட்டு வேற வேலை தேடலான்னு போயிருக்கிறாரு. போற வழியில ஒரு மாடு கட்டி கிடந்திருக்கு. மாட்டுக்கு பக்கத்துல ஒரு பதாக வச்சிருக்கா, விளம்பர பதாக. மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும். இதை செய்து விட்டால் 1 லட்சம் ரூபாய் பரிசு. ஆமா, பெரும் பரிசா இருக்குல்ல, 1 லட்சம் ரூபாய். பார்த்தாரு, எப்படியாவது இந்த போட்டியிலாவது கலந்துக்குமேனு வாத்தியார் மெதுவா போய் மாட்டுக்கிட்ட ஏதோ சொல்லி இருக்கிறாரு. அது கிடந்து சிரிச்சிருச்சு. ஆமா, அப்புறம் என்ன சொன்னாருன்னே தெரியல, மாடு அழுக ஆரம்பிச்சிருச்சு. கடைசியா ஏதோ சொல்லியிருக்காரு, மாடு அத்துக்கிட்டு ஓடிடுச்சு. 1 லட்சம் ரூபாய் பரிசையும் கொடுத்தாச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா அந்த அம்மா ஏத்துக்கணும்ல, அந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. 1 ரூபாய்க்கு புண்ணியம் இல்லாம வீட்டுல இருந்து திடீர்னு 1 லட்சம் ரூபாய் வந்தா ஏதுன்னு கேட்கத்தானே சந்தேகப்படும்ல. சந்தேகம் எங்க வரணுமோ அங்க வரணும். இப்ப கேட்டோன்னு அவர் சொன்னார், ஒண்ணு இல்லம்மா, போற வழியில ஒரு மாடு கட்டி கிடந்துச்சு. கட்டி கிடந்த மாட்டுக்கு ஒரு போட்டி வச்சிருந்தாங்க. அந்த போட்டியில நான் கலந்துக்கிட்டேன், அதை வெற்றி பெற்றேன். என்னையா போட்டி? மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும். என்னையா சொன்ன? நீ பக்கத்துல போய் மாட்டுக்கிட்ட மெதுவா சொன்னேன், நான் தான் வாத்தியாரு, என்ன தெரியுதான்னு கேட்டேன். அது நக்கலா என்ன பார்த்து சிரிச்சிச்சு. ஆமா, அப்புறம் நீ படுத்தின பாட்டையும் நான் பட்ட கஷ்டத்தையும் சொன்னேன். அதுக்கே தாங்கல, கண்ணீர் விட்டு அழுதுருச்சு. அப்புறம் மெதுவா கேட்டா, நீ வேணா வாத்தியார் வேலைக்கு வர்றியானே, போதும்டா ஜாமீனா, அத்துக்கிட்டு ஓடிச்சு. இந்த நிலைமையில இருக்கு வாத்தியார்கள். வாத்தியார் நிலைமை அப்படி இருக்கு, அத்துக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கு. வாத்தியார்னா என்ன அர்த்தம்? வாய்த்தியார் அப்படிங்கறத வாத்தியார்னு மறுவிருச்சு. ஆசிரியர்னு பேரு. ஆசிரியர்னா குற்றம், ரியர்னா களைவது. மாணவர்களுடைய குற்றங்களை களைந்து இந்த சமுதாயத்துல நல்லவனாக, நல் மதிப்புள்ளவனாக ஆக்கி தருவதுதானே ஆசிரியர் பணி. மகத்தான பணி. நிலைமை அப்படியா இருக்கு. என்னை எல்லாம் வாத்தியார்ட்ட கொண்டு விடும்போது எங்க அப்பா சொன்னாரு, இந்த பையனை தோலை உரிங்க சொல்லி பேச்சு கேட்கிறாங்க. ஆமா, நல்லா படிக்க வைங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லி விட்டாரு. வாத்தியார் பார்த்தா பத்தாதா, ஏதாவது வீட்டு பாடம் எழுதல, பயிலுக்குள்ள சண்டை வந்துட்டா அடிச்சு விட்டா நிக்க வச்சு தோலை உரிச்சிருவாரு. கையிலே அடி வாங்கியிருக்கோம்ல, அடி போய் எடுத்துக்கிட்டு வா, அடி வாங்கிருக்கான். நம்மள எல்லாம் வாத்தியாருக்கு அடிச்சு அடிக்கி. ஆமா, ஒவ்வொருத்தருக்கு யாபகம் வருது பாருங்க. நம்மள எல்லாம் வாத்தியாருக்கு அடிச்சு அடிக்கி நம்ம கொண்டு போய் காவல்துறையில புகார் பண்ணிருந்தா எந்த வாத்தியாராவது வெளியில இருந்திருப்பாங்களா? ஒருத்தர் நடமாட முடியாது. ஒருவேளை நம்மள எல்லாம் வாத்தியாருக்கு அடிக்காம விட்டுருந்தா நம்ம இந்த நிலைமைக்காவது வந்திருப்போமா? முடியாது. அடிச்சு அடியில 5ஆவதுக்கு மேல பள்ளிக்கூடத்துக்கு போல எங்க போய் சொல்றது இந்த கொடுமை. நல்லா படிச்சிருந்தா எவ்வளவு பெரிய பெருமை இருக்கு. கல்வி கரையில கற்பவர் நாள் சில கற்கை நன்ற பிச்சை புகின நன்கு கற்கை நன்று. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. அவ்வளவு உயர்ந்தது இந்த கல்வி. அழியாதது இல்லையா? அப்படி அழியாத செல்வம் எதுன்னா கல்வி செல்வம் ஒன்றுதான். நீங்க இறந்து போனோம்னா மறுபிறவில எல்லாம் வரும்னு எல்லாரும் சொல்லப்படுது. என்ன வருது? சேர்த்து வச்சிருக்க சொத்து வருமா? சேர்த்து வச்சிருக்க பணம் வருமா? நிலவளங்கள் வருமா? நகைகள் வருமா? வராது. கல்வி ஒன்றுதான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குமா. அதுதான் வள்ளுவர் சொல்றார், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையை ஏமாப்புடைத்தினார். எத்தனை பிறவி நீ எடுத்தாலும் கல்வி ஒன்றுதான் சிறந்து 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 பிறந்து இறக்க இறக்க வந்து கொண்டே இருக்குமா. கற்றவருக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படியா இருக்கு. கல்வி ஒன்னும் சொல்றதுக்கு இல்லையே. பள்ளிக்கூடத்துல கொண்டே பிள்ளைய விடும்போது அவங்க அப்பா சொல்றாரு, வாத்தியாரையா இந்த பயலுக்கு பாடம் சொல்லி கொடுங்க, நல்லா படிக்க வைங்க. ஏதுக்கு நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்க, பையன் ஒரு மாதிரியான ஆளு, நாளைக்கு என்னைய குறை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்புறம் எப்படி ஒழுங்கா படிப்பாங்க? அப்புறம் அவனுக்கு கிரீடம் வச்சது மாதிரி இருக்க, எங்க அப்பா யாருன்னு தெரியுமான்னு கேட்கிறானே, எங்க போய் சொல்ல ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. வாத்தியாரத்தோட நடுங்கி ஒரு வாத்தியார் பள்ளிக்கூடத்துக்கு போறது ஒரு பிள்ளையார் கோயில உட்கார்ந்து 1 மணி நேரமா சாமி கும்பிட்டாராம். 1 மணி நேரமா. சாயந்தரம் பள்ளிக்கூடம் விட்டு வந்தோன்னா வாங்கியாந்து ஒரு தேங்காய் உடைச்சிருக்காரு. என்ன காரணம்? எதுக்காக? அதான் பாத்துக்கிட்டே இருந்த ஒருத்தர், என்னையா போகும்போது 1 மணி நேரமா கும்பிடியே, இப்ப தேங்காய் வாங்கி உடைக்கல. ஒண்ணு இல்லப்பா, பள்ளிக்கூடம் போறதே பயமா இருக்கு, அதனாலதான் பிள்ளையார்கிட்ட வேண்டி இந்த பயல கல்ல விட்டு ஈஜில கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு போனேன். அது சரி. அதனால ஒரு வயதுல நம்மள ஒன்னும் தொந்தரவு பண்ணல, தப்பிச்சு வந்துட்டேன். அதுக்கு தான் தேங்காய் வாங்கி உடைக்கிறேன். அது சரி. அப்ப ஒரு நாளைக்கு தேங்காய் உடைச்சா ஒரு வருஷம் பூரா எத்தனை தேங்காய் உடைக்கிறது? நிலைமையை பாத்தீங்களா? ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நம்ம எல்லாம் படிக்கும் போது பள்ளிக்கூடத்துல ஒரு பாடம் இருந்து தெரியுமா? 1வது 2வதுல பாட்டி வடை சுட்ட கதை. ஒரு கிழவி வடை சுடுவா. அந்த கிழவிகிட்ட வந்து ஒரு காக்கா ஓடியாந்து கிழவிக்கு தெரியாம வடையை தூக்கிட்டு ஓடி போயிடும். அது மரத்து மேல வச்சிருக்கோம். அங்க ஒரு நரி வரும். நரி வந்து பாட்டியை காக்காயை பார்த்து சொல்லும், நீ ரொம்ப அழகா இருக்கிற, உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்கா, எல்லாரும் பேசிக்கிறா, ஒரு பாட்டு பாடு, நானும் கேட்கிறேன் அப்படின்னு நரி சொன்ன உடனே காக்கா அதை நம்பி வாயை புழக்க வடை கீழே விழுந்து.
தூக்கிட்டு நரி ஓடி போயிருக்கு. இதான பாடம்? ஆமா. இதைத்தானே படிச்சான். ஆமா. என் பெரிய ஊர்ல அதைத்தான் படிச்சிய. புத்தகத்துல 1வது 2வதுல பாட புத்தகத்துல இந்த கதை. நான் என்ன கேக்குறேன், இதை படிச்சமே நம்ம இந்த கதையின் மூலமா நமக்கு அவங்க கத்து கொடுத்துட்ட கருத்து என்ன? இந்த கதையின் மூலமா நம்ம கத்துக்கிட்ட தத்துவம் என்ன? என்ன சொல்லி கொடுத்துருக்கா தெரியுமில்ல? என்ன? கிழவியை ஏமாத்த காக்கைக்கு சொல்லி கொடுத்து, காக்கையை ஏமாத்த நரிக்கு சொல்லி கொடுத்து, இந்த ஏமாத்தின கதையை படிச்சுட்டு இந்த நாட்டுல ஒருத்தன் கூட உண்மையா இல்ல. ஒருத்தன் ஏமாத்திக்கிட்டே தர்றாங்க. மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே, மாறுவதப்போ தீருவதப்போ நம்ம கவலைன்னு கவலைப்படுற நிலைமைக்கு ஆகி போச்சு. அறிவார்ந்த தமிழ் பெரியோர்களை சற்று சிந்தித்து பாருங்கள். இதே கதை சீனாவில் வச்சிருக்கான். சைனாங்கிற சீன தேசத்துல அவன் பிள்ளைகளுக்கு 1வது 2வதுல இந்த கதையை வச்சிருக்கான். கொஞ்சம் மாத்தி வச்சிருக்கேன். எப்படி வச்சிருக்கான் பாருங்க. அங்கேயும் ஒரு கிழவி வட சொல்றான். ஆனா காக்கா போய் ஏமாத்த வைக்கல. காக்கா போய் பாட்டி கிட்ட பேசுது. பாட்டி பசிக்குது, வடை இருந்தா தர்றியான்னு காக்கா கேக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பசிச்சா கேட்கலாம்னு சொல்லி கொடுக்குறேன். இப்ப கிழவி சொல்றா, உன் பசி எனக்கு புரியுது, அடுப்பு பத்த வைக்க முடியல, விறகு ஈரமா போச்சு, நான் என்ன செய்ய? நான் கிழவி. உடனே காக்கா சொல்லுது, கவலைப்படாத பாட்டி, நான் தங்கி இருக்கிற கூட்டுல ஈரம் இல்லாத குச்சி இருக்கு, விறகு இருக்கு, கொண்டாந்துறேன்னு விறகு கொண்டாந்து கொடுக்குது. உழைக்க சொல்லி கொடுக்குறேன். இப்ப உழைத்தால் ஊதியம் பெறணுமே. கிழவி பாட்டி விறகு கொடுத்தல, வடையை கொடுனுச்சு. அந்த கிழவி மெதுவா பைய ஒரு வடையை சுட்டு ஒண்ணு கொடுத்தா. வாங்கிட்டு போய் மரத்து மேல உட்கார்ந்துச்சு. சோதனைக்குனால அங்க ஒரு நரி வந்துச்சு. அங்கேயும் வந்துருச்சு. ஆனா அந்த காக்கா ஏமாறல. எப்படி? ஏன்னா அது இந்தியா காக்கா, குறிப்பா தமிழ்நாட்டு காக்கான்னா வாய பொழந்திருக்கும். அது சைனா காக்கா. வடையை காலுக்குள்ள வச்சுக்கிட்டு கா 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 என்று கத்தியது. மொத்த காகம் ஒன்று கூடி நரியை அடித்து துரத்தியதாக பாடம் முடிவடைகிறது. அது பாடமா இது பாடமா? அது சரி. எப்படி மாணவர்கள் செம்மையாக இருப்பார்கள். சகமானவன் வீடு பூந்து வெற்ற அளவுக்கு கல்வித்தரம் உயர்ந்திருக்கு. அதான உண்மை. பிஞ்சு மனசுல நல்லதை விதைக்கணுமே. நஞ்ச விதைத்துக் கொண்டிருக்கிற இந்த சமூகம் என்ன செய்யறது? நம்ம பள்ளிக்கூடத்தை படிக்கும் போது பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற திருக்குறள் சொல்லிட்டு சோறு சாப்பிட்டான். இன்னைக்கு இருக்கா பள்ளிக்கூடத்துல? ஏன் இல்லைன்னு யாராவது கேட்டோமா? ஏன் எடுத்தோம்னு அவங்களா சொன்னாங்களா? என்னென்னமோ பாடப்புத்தகத்துல வந்துருச்சு. சீட்டாடுவது எப்படி என்று கத்துக்கிற அளவுக்கு பாடப்புத்தகத்துல வச்சாச்சு ஒரு பாடம். சீட்டாடுவது எப்படின்னு. இன்னும் கொஞ்சம் காலம் போனா சாராயம் காய்ச்சறது எப்படின்னு வச்சாலும் வைப்பாங்க. எல்லாம் இந்த நாட்டோட பெருமையும் தகுதியும் எவ்வளவு உயர்வும் எங்க போய் சொல்ல. 5 வயசுல புள்ள சொல்றேன், எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர், எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்கிறேன். 10 வயசானவன்னு சொல்றேன், எங்க அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பப்ப கத்துவாரு, புத்தி சொன்னா பிடிக்கல. 15 வயசானவன்னு அவங்க அம்மாட்ட போய் சொல்றேன், அம்மா உன் வீட்டுக்காரன் சொல்லி வை, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறாருங்கிறேன். அப்புறம் 20 வயசானவங்க தலையில அடிச்சுக்கிறேன், எப்படிமா அந்த ஆளை கட்டிட்டு குடும்பம் பண்ணாங்கிறேன். அப்புறம் 30 வயசானு சொல்றேன், எங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க, ஏப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிறாரு, லூசு மாதிரி பேசுறாருங்கிறேன். மண்டையில முடி வெட்டிட்டு வாங்கடான்னா கோடு போட்டு ரோடு போட்டு நாகரிகம் அதுக்கு பேரு, பண்பாடு அதுக்கு பேரு. எந்த மண்டையாவது தெரியுதான்னு பாக்குறேன். இல்ல தம்பி வேகமா தொப்பிய கலாட்டிட்டேன். ஒருவேளை நம்ம மண்டையை பார்த்து சொல்றாருதான். அப்படின்னா என்ன? இப்படி கோடு போட்டதுனால யாருக்காவது அறிவு தெளிவு வருதா இல்ல வருமானம் வருதா? ஒண்ணு இல்ல. சிகை அலங்காரம் என்பது முக அழகா காட்டணும், அலங்கோலமா திடுறாங்க, கேட்டா நாகரிகம்னு ஒத்த வார்த்தை. அது மட்டும் இல்லைங்க, அவங்க செஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கோடு போட்டு கூட்டிட்டு வரா. அந்த கோடு இருக்குன்னு அந்த தாய்க்கும் தெரியாது, அந்த பிள்ளைக்கும் தெரியாது. எப்படி போயிடுச்சு பாருங்க நம்ம கலாச்சாரம். எங்க போய் சொல்ல, அவனுக்கு 40 வயசானா கல்யாணம் ஆகி பிள்ளை ஊட்டி வந்துருமா, அப்ப சொல்லுவான் பாருங்க, ஏன்டா அந்த பாடுபடுத்துறிய, அந்த காலத்துல அவ்வளவு வறுமையிலையும் எங்களை எல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா, எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்க. எப்ப? 40 வயசுல. 5 வயசுல சொன்ன வார்த்தையை திரும்ப கேட்க 35 வருஷம் இடைவெளி தேவைப்படுது. இது யதார்த்தம், இதுதான் வாழ்க்கை. இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறை வளர்ந்த இக்கரையும் பச்சை என்பதை உணர்ந்து பாட்டும் பரதமும் அன்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்றார் சுத்தானந்த பாரதியார். அந்த வகையிலே இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அழகான இடம். இந்த இடத்திலே நஞ்சையும் புஞ்சையும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தால் தந்தன்னானா 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 பொங்கையுண்டு நஞ்சையுண்டு பொங்கி வரும் தங்கையுண்டு பஞ்சமட்டு மண்ணு நங்கு மாறவில்லை பாரதத்தில் கொண்டு உண்டு ஜாதிக்கோட சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் நிம்மதிய வாழ ஒரு நாளும் இது நாடா இல்லை ஒரு நாட கேட்க யாரும் இல்லை தோழா உண்டை உண்டு நஞ்சையோடு பொங்கி வரும் நங்கையுண்டு பஞ்சமட்டு இங்கு மாறவில்லை பாரதத்தில் கொண்டு தந்து தீர பணத்தையத்திற்கு உயர்ந்த மாளிகை ஜகத்தில் வைத்து கொடுத்தாரு, உயர்ந்த மாளிகை கட்டி வைத்து கொடுத்தது கொடுத்து பாடுபட்டு
கங்கையோடு அங்க மட்டும் இன்னும் இங்கும் மாறவில்லை. இந்த பாரதத்தில் சோட்டு சங்க தீரவில்லை. அங்கம் மட்டும் இங்கு மாறவில்லை. பாரதத்தில் போட்டு சங்கோடு யாரும் நன்றி 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 நன்றி. இப்படியாக இந்த இடத்தின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக எண்ணுகிற பொழுது அத்தனையும் நமக்கு நல்ல அற்புதமான உடல் ஆரோக்கியம் முதல்ல இல்ல. நீங்க பாருங்க, இருக்கிறது கொஞ்சம் பேர் தான், பாதி பேர் கீழே தூங்கிட்டு இருக்கா. என்ன காரணம்? ஒண்ணு தூக்கம் முழிச்சதா இருக்கும், அதெல்லாம் அப்புறம் வர்றது. முதல்ல உடல்ல ஆரோக்கியம் இல்லை. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்க முடியல. வந்தோடனே சுறுசுறுப்பா கம்பீரமா உட்கார்ந்துடுறான். நாடகத்தை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தோடனே கொஞ்சம் இடுப்பை கடுக்கிற மாதிரி இருக்கான். அப்புறம் ஒத்த கையை ஊன்றது, அப்புறம் இந்த கையும் ஊண்டி ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அப்புறம் இந்த கையும் ஊன்றது, ரெண்டு கையும் ஊண்டி சரியா இல்லைன்னா ஒத்த காலம் நீட்டுறது, அப்புறம் ரெண்டு காலையும் நீட்டி முடியல கடைசியா பொத்துன்னு கிழவு. அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உடல் ஆரோக்கியம் கெட்டு போய்விட்டு, சாப்பிடுற சாப்பாடு அத்தனையும் நஞ்சா போச்சு. எதுவாவது நல்ல உணவு இருக்கா? உணவு விற்கிறவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி, விற்கக்கூடிய பதார்த்தங்கள்ல இருந்து பழங்கள்ல இருந்து எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கிட்டு போறவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோட வித்தாச்சா அந்த வாங்குற காசுக்கு பலன் உண்டு. ஒருவேளை வாங்கிட்டு போறவங்க நமக்கு உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கான்னு யோசிக்கிறாங்களான்னு பார்த்தா இல்ல, எங்கிட்ட தின்னா சரி, விதியம் தரத்துல செத்தா சரின்னு அப்படியே போனதுனாலதான் விளைவு இன்னைக்கு நோய்கள் அதிகமாக பரவிக்கொண்டே இருக்கு. நோய்கள்னா இப்படி சாதாரணமா சின்ன வயசுல இருந்து சாகிற வரைக்கும் சக்கரை நோய் வந்துருச்சு. பிறக்கிற குழந்தை முதல் மயானக்கரை போற வரைக்கும் சக்கரை நோய். சக்கரை நோய் நோயே இல்லைன்னு ஒரு சாரர் சொல்றார். அது ஏன்னா உளவியல் ரீதியாக ஒரு மனிதனை தொந்தரவு செய்வது. அது மகாபாரதத்துல இந்த கதை உண்டு இல்லையா? ஒரு பொய் சொல்ல சொன்னார், பொய் மாதிரி சொல்ல சொன்னார், பொய் இல்ல. யார சொல்ல சொன்னார்? யார் சொன்னா நம்புவாங்கன்னு பார்த்து சொல்றது. பொய் சொன்னாலும் யார் சொன்னா நம்புவாங்க. அவன் நான் சொன்னேன், அவன் கிடக்குறேன், அது பொய்யாத்தான் போயிருக்கு சொல்லுவாள் ஆளை பார்த்தேன். அது மாதிரி தர்மன் சொன்னா அந்த உலகம் நம்பும் நினைச்சு தர்மனை சொல்ல சொன்னாரு கண்ணன். அஸ்வத்தாமா அது அஜா குஞ்சரம்னு சொல்ல சொன்னாரு. அப்படின்னா ஒரு யானைக்கு பெயர் அந்த பேர் இருந்துச்சு. அஸ்வத்தாமன் என்ற குழந்தை செத்து போனான்னு சொன்னா துரோணர் கொஞ்சம் நிலை விளைந்து போவாராம், தன் மகன் இறந்துட்டான்னு சொன்னா. இந்த வார்த்தையை அவர் காதுல விழ வைக்கணும். அதுக்காக தருமனை சொல்ல சொன்னாரு. அவர் அஸ்வத்தாமான்னு சொல்லும் போது பேசாம இருந்துட்டு அதா குஞ்சரம் சொல்லும் போது இவர் சங்க வச்சு ஊதிட்டாரு. அதனாலதான் சொன்னார்ல, பாண்டவர் உரிமைக்காக சங்கெடுத்தான் என்று பாட்டு வருதா? புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை கண்ணதாசன் சும்மா எழுதினாரு. புராணத்தை எல்லாம் பயன்படுத்தி அப்படி அழகாக எழுதியிருக்கிறார். அப்படின்னா சில பேர் நம்புறதுக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனால் நியாயமா சொல்லணும், தர்மமா சொல்லணும். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகப்பும் இறுதியிலே தர்மம். செல்லும் செல்லாதுக்கு செட்டியார் இருக்காருன்னு ஒரு பழமொழி. ஓஹோ, செல்லும் செல்லாது செட்டியாரு. ஆமா, செல்லும் செல்லாதுக்கு செட்டியார் இருக்காருன்னா என்ன அர்த்தம்? நம்ம வீட்டுல ரெண்டு புள்ள இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு புள்ள நல்லா சாப்பிடுவேன், ஒருத்தர் நல்லா சாப்பிட மாட்டேன். அம்மா வேற கொஞ்சம் கூடுதலா சோறு போட்டு சாப்பிடாதவனுக்கு வச்சுட்டா அப்பா கேட்பாரு, ஏன் இவ்வளவு சோத்த போட்டு அவன் சாப்பிட மாட்டானே? சரி விடுங்க, அவன் சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிடாட்டு நம்ம வீட்டுல செல்லும் செல்லாதுக்கு செட்டியார் இருக்கிறாருன்னு இப்படி கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அது இல்ல காரணம். அப்புறம் உண்மையான காரணம் என்னன்னா, ஒரு நாராயணன் செட்டியார் ஒருத்தர் இருந்தாரா, நவகோடி நாராயணன் செட்டியார். அவர் வட்டி கொடுக்கிற பழக்கம் இருந்திருக்கு. வட்டி பணம் வசூல் பண்ண போயிருக்கிறாரு. 1 லட்சம் ரூபாய் வசூல் ஆயிருக்கு அந்த காலத்திலேயே. அப்பவே வட்டி பணம் எவ்வளவு கொடுத்துருப்பாரு பாருங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. இப்ப 1 லட்சம் ரூபாய் வட்டி பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு போக கொஞ்சம் பயம்.
ஏன்னா சாலைகள் சரியா இல்லாத பாதை, அந்த காலத்துல களவாணி பேரு இருந்திருக்காங்க, திருடு போனாலும் போயிருமேனு பயந்து சரி யாருக்கிட்டையாவது துணைக்கு கூட்டிட்டு போகணும்னு பாத்துருக்காரு. ஒருத்தன் 6 அடி உயரத்துல ஆஜானு பாகுவான தோற்றம் ஒரு பயில்வான் இருக்கிறேன். சரி, அவனை போய் கூப்பிட்டு, தம்பி எங்க ஊர் வரைக்கும் வந்து என்னை விட்டுட்டு வாப்பா, உனக்கு சம்பளம் தர்றேன், காலானா சம்பளம் தர்றேன்னு கொடுத்துருக்காரு. அவனும் சரின்னு புறப்பட்டு இருக்கிறேன். போற வழியில ஐயா வைத்த பதிக்குது, சோறு வாங்கி தாரியலாம் அப்படின்னா சரி சாப்பிடுறான்னு நம்மளை கொண்டே விட்டது மாதிரி ஒரு கடையில விட்டா சாப்பாடு, அவன் பாருங்க 10 ஆள் சோத்தையும் ஒத்தாளா சாப்பிட்டேன். அது சரி, அதிகமா சோத்தத்தினால புத்தி வேலை செய்யாது தெரியுமா? வேலை செய்யாதுல, ஒரு அளவு இருக்கணும்ல. ஆமா, எல்லா அளவுக்கு மீறினா அமிர்தமே நஞ்சு. நான் ஏங்க நீங்க ஒரு வம்பல் நான் யதார்த்தமா ஒரு கதையை சொல்லப்போ நீங்க ஒரு ஆளை சம்மந்தப்படுத்தி பாருங்க, அப்படிலாம் பேசாதீங்க, யாருக்கும் பசி. அதனால என்ன பண்ண, சாப்பிட்டாச்சு, 2 பேரும் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. பாதி சாமா அமாவாசை இருட்டு, இன்னைக்கு அமாவாசை இருட்டு 12 மணி. இப்ப இந்த பயில்வான் சொல்றேன், செட்டியாரையா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது, என்னை விட்டுருக்கு, நான் அப்படியே ஓடி போறேன். ஆடா பாய்ப்பேல ஒன்னே நம்பி கூட்டியாந்து நீ என்னடா பாதி வழியை விட்டுட்டு போறேங்கிற? அடடே நல்லா இருப்படா, இங்கிட்டு போனாலும் பாய் தூரம் போகணும், இங்கிட்டு போனாலும் பாய் தூரம் போகணும், நான் வேணா இன்னொரு காலம்னா காசு தர்றேன், நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு செடி மரவுல இருந்துட்டு விடிய காலம் போவோம்னு சொல்ல சரின்னு ஒத்துக்கிட்டேன். சரி, இப்ப செட்டியார் ஒரு செடி மரவுல, பயில்வான் ஒரு செடி மரவுல. செட்டியாருக்கு தூக்கம் வரல, மடியில காணா 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்குல்ல, பணம் 1 லட்சம் தூக்கம் வர, இவன் வெறும் பைய தூங்கிட்டேன். தூங்குனவன் அங்கனே கிடக்கப்படாது, தூக்கத்துல விழுந்து உருண்டு பாதைக்கு வந்துட்டேன். அந்த வழியா ஒரு 5-6 களவாணி பேரு அந்த வழியா வர, வந்தவங்க இவனை தாண்டிக்கிட்டே போக, தாண்டினதுல ஒருத்தன் இடிச்சுட்டான். இடிச்சவன் சும்மா போகக்கூடாது, பின்னால வந்தவங்க எடுத்துட்டே பார்த்து வாங்கடா பனைமரம் ஒண்ணு கிடக்குன்னு சொல்ல. பனைமரம், ஆமா, அடுத்து வந்தவன் இடிச்சு பிடி சொல்லுவான், பார்த்து வாங்கடா பனைமரம் ஒண்ணு கிடக்குன்னு சொல்ல. எவ்வளவுதான் வெறும் பயில இருந்தாலும் கோவம் வராதா? படக்குன்னு எந்திரிச்சா, யாராவே என்ன பனைமரம், பனைமரத்து மடியில காலனா காசு இருக்குமா? யாராவே என்ன பனைமரம் பண்ணது, பனைமரத்து மடியில காலனா காசு இருக்குமான்னு சத்தம் போட்டேன். செட்டியார அல்லையே புடிச்சிட்டு இருக்காரு, 2 அப்படி கத்துறானே, ரொம்ப விலை கொடுத்து வாங்குறானேன்னு போனவங்க சுதாரிச்சாங்க, ஏதோ பணம் வச்சிருப்பாங்கள இருக்கு அப்படின்னு. திரும்ப வந்து ஏப்பா நீ தான் பணம் வச்சிருக்கியாக்க அப்படின்னு ஓங்கி ஒரு அறை விட்டாங்கல்ல, வடக்குன்னு காலனா எடுத்து கொடுத்துட்டேன். காலனாவை வாங்கி கையில வச்சுக்கிட்டு அமாவாசை இருட்டுக்குள்ள அது தெரியல காலனாவா அறையலாமன்னு. அவங்க இப்படி திருப்பி பார்க்க இவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். என்ன சொன்ன, சில பேருக்கு வாயும் சரியில்லை வாய்தாவும் சரியில்லை சொல்றான். என்ன செட்டியார், என்ன ஐயா காசு செல்லுமா செல்லாதான்னு பாக்குறீங்களா? செல்லும் செல்லாதுக்கு செட்டியார் தான் கொடுத்தாரு, செடி மரவுல இருக்காரு, போய் கேளுங்க. ஐயா முடிஞ்சிச்சு, செட்டியார் உயிருக்கு உழ வச்சு, செட்டியார் 1 லட்சம் ரூபாய்க்கு 1 லட்சம் புடிட்டு போயிட்டாங்க. நட்பு எப்படி இருக்குன்னு பாருங்க, ஓய்ச்சல்ல அப்படிலாம் போயிடாம நல்லபடியாக இருப்போம். ஆளை நாளை இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது ஒன்றை வைங்க.